வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் தக்காளி சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வடித்து சாதம் எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, 2 காஞ்ச வத்தல், கொஞ்சம் ஆயில். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்களோ அது சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போது இந்த காஞ்ச வத்தலை 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். கூடவே நாம் வச்சுருந்த பூண்டையும் 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை உள்ள சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் கூட 1/2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். வத்தல் தூளையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சுலபந்தான் இது பண்ணுறது. காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை விதமாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ் நம்ம மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.